இயற்கை சார்ந்த புத்தகங்களுக்கு இளைஞர்களுக்கு மத்தியில் எப்படி வரவேற்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நல்ல வரவேற்பு இருக்குது. தொடர்ச்சியாக போலி நண்பர்கள் சார்பாக நம்ம சூழல் சார்ந்திருக்க நிறைய புத்தகங்கள் வெளியிட்டு வரோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்டெம்பரரியாக என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது அந்த மாதிரி இப்போ கேட்டு வராங்க. இப்போ வந்து தெர்மல் பவர் ஸ்டேஷனுடைய பிரச்சனை என்னவா இருக்குது, கழிவு மேலாண்மை சார்ந்திருக்கக்கூடிய என்ன புத்தகங்கள் இருக்குது, அதே மாதிரி பயோடைவர்சிட்டியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி சூழல் சார்ந்திருக்கக்கூடிய சில அரசியல் சார்ந்திருக்கூடிய பிரச்சனைகள், இப்போது நீர் வந்து தனியார் மயமாக்குவது, நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய சட்டங்கள், புதிய இப்போ நிலம் ஒழுங்கமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தமிழக அரசாங்கம் சட்டம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி டாபிக் வைஸாக ஸ்பெசிஃபிக்காக கேட்டு வராங்க. பறவைகள் சார்ந்து என்ன இருக்குது, எப்படி வந்து தனியார் மயப்பு டங்ஸ்டன் பிரச்சனை இருக்குங்களா, அது சார்ந்த புத்தகம் இருக்கா அப்படின்னு. ஸோ இளைஞர் மத்தியில் இப்போ சூழல் சார்ந்து இருக்கக்கூடிய புத்தகங்களுக்கான வாசிப்பு அதிகமாக இருக்க தான் பார்க்குறேன். நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற புத்தகங்கள் இல்லை, முதல் தலைமுறை புத்தக விரும்பிகளுக்கு நீங்கள் என்ன புத்தகங்களை சஜஸ்ட் பண்ணுவீங்க? இந்த தலைமுறையை பொறுத்த வரைக்கும், அதாவது எக்காலஜியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோன்னா அதோட கிளாசிக்கல் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது கிளாசிக்கல் ஒர்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒற்றை வைக்கோல் புரட்சி இருக்குது, மௌன வசந்தம் இருக்குது, அதே போல் பசுமை புரட்சியின் வன்முறை இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கிளாசிக்கலானது. நீங்கள் அடிப்படையில் சூழல் சார்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். தற்போது கண்டெம்பரரியாக என்னென்ன இஷ்யூஸ் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது தமிழக நில ஒருங்கிணைப்பு சட்டம், தனியார் மயமாகும் நீர்நிலைகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டோம். அதே போல் இன்றைக்கி வந்து என்னென்னா நிறைய குப்பைகளை மேலாண்மை செய்வதாக பெரிய சவாலாக இருக்குது. அதுவும் தமிழகம் வந்து மோஸ்ட் அர்பனைஸ் ஸ்டேட்டுங்கிறதுனால இந்த அர்பன்லேருந்து வரக்கூடிய குப்பைகளை என்ன பண்ண போகிறோம். அப்போ அது ஒரு தீர்வாக தமிழக அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குப்பைகளை எரிப்பதன் மூலமாக எனர்ஜி எடுப்பது, ஃப்ரம் வேஸ்ட் டு எனர்ஜின்னு ஒரு ப்ரொப்போஸ் வைக்கிறாங்க. இது உண்மையிலே தீர்வாகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அப்போ குப்பையில் எரியும் நீதி அப்படிங்கிற அந்த புத்தகம் அது குறித்தான ஒரு விவாதத்தை வைக்கிறது. அதே போல் இன்றைக்கி காலநிலை மாற்றம் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது. அப்போ காலநிலை மாற்றத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் என்பதற்கான நிறைய புத்தகங்கள் வச்சுருக்கோம். குறிப்பாக ஐபிசிசி அறிமுகப்படுத்தக்கூடிய இன்டர் கவர்மெண்ட் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்காங்க. ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைப்பு. இந்த அமைப்பு தான் காலநிலை மாற்றம் குறித்தான தொடர்ச்சியாக நிறைய ஆய்வறிக்கைகள் தராங்க. ஸோ அவர்களுடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க, அதனோட கிஸ்ட்டை நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் கொரோனாவுக்கும் காலநிலை மாற்றத்திற்கு ஒரு தொடர்பை வந்துட்டு அதனுடைய தொடர்பு என்னவாக இருக்கிறது அதை விளக்குகின்ற வகைகள் வந்து காலநிலை மாற்றத்தினோட குழந்தை கொரோனா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நம்ம வந்து வெளியிட்டிருக்கோம். அதே போல் உலகளவில் இன்றைக்கி எக்கோ ஃபெமினிசம் ரொம்ப அதிகமாக பேசப்படுகிறது. எல்லா சூழலில் போராட்டங்களும் முன்னெடுத்து செயல்படுகிற வேலையில் யார் பண்ணுறாங்கன்னா பெண்கள் தான். அது இடிந்த கரை போராட்டமாக இருந்தாலும் சரி, 8 வழி சாலை திட்டம் எதிர்ப்பு போராட்டமாக இருந்தாலும் சரி, பல்வேறு போராட்டங்களில் பெண்கள் முன்னிலையில் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அதை வந்து தொகுத்து துளிப் மலர்களின் வரலாறு அப்படிங்கிற வகையில் கவிதா முரளிதரன் அவர்கள் ஒரு முக்கியமான புத்தகத்தை தொகுத்தார். அதுவுமே ஒரு முக்கியமான. அதே போல் இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்பு, பிளாஸ்டிக் சார்ந்திருக்கக்கூடிய கழிவு மேலாண்மை, இது நிறையா நம்ம பேசலாம். அதில் போலி தீர்வுகள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். உண்மையிலே இவங்க சொல்யூஷன் சொல்கிறது கூட சொல்யூஷன்ஸாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதுக்கு இதில் எந்த அளவுக்கு ஹசார்டஸ் இருக்குது, நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய போல் எந்த அளவுக்கு ஹசார்டஸான பார்ட்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத, நீங்கள் கெத்தான ஆளா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இதாக இருக்குது அப்படின்னு பேசக்கூடியது. இவை அனைத்துமே ஜியோடாமின் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அதே மாதிரி குழந்தைகளுக்கான புத்தகம் நாம் வந்து எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா பூமியின் நாட்குறிப்பு அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஸோ பூமியோட எவல்யூஷன், அது எப்படி தோன்றிச்சு, அதனோட டியாலஜிக்கல் டைம் ஸ்கேல் அப்படிங்கிறது எப்படி இருந்துச்சு என்பது ரொம்ப அழகாக விளக்கக்கூடிய ஒரு புத்தகம். இது எல்லாத்தையும் தாண்டி அரசியல் ரீதியாக நீங்கள் சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அரசியல் சூழலியல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்படிங்கிறதுமே நாங்கள் வெளியிட்டிருக்கோம். இது வந்து ஒரு விவாதத்துக்கான ஒரு புள்ளியாக நாம் வந்திருக்கோம். அதாவது பெரியாரிய மார்க்சி அம்பேத்கரி பார்வையிலிருந்து அரசியல் சூழலில் நாம் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விவாதம் சார்ந்திருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இப்படி பல்வேறு தலைப்புகளில் போலி நண்பர்கள் சார்பாக வந்து நம்ம புத்தகம் வந்து வெளியிட்டோம். இந்த புக் ஃபேரில் நம்மளுடைய ஸ்டால் வந்துட்டு 290.